Good morning. Welcome to Market Day by ECTRA Arulrajhan. Today is 11th August 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை ரொம்ப நாளா ஒரு 8-9 செஷன் வீக்கா இருந்தது. இப்போதான் கொஞ்சம் டேர்ன் அரவுண்ட் ஆயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.15% ஏரியும், S&P 500 0.03% அண்ட் நாஸ்டாக் 0.12%. இது பெரிய ஏற்றம் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த இறக்கம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத ஒரு முக்கியமான தகவலை பார்க்குறோம். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அமெரிக்காவில் வெளியான அந்த சிபிஐ என்று சொல்லக்கூடிய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் அப்படின்றது ஓரளவுக்கு கூலா இருக்கிறது என்பதும் இது முக்கியமான காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது கலந்து துவங்கியதாக பார்க்கிறோம். இதில் குறிப்பாக ஜப்பானோட நிக்காயும் தாய்வான் சந்தை மட்டும் ஒரு நல்ல ஏற்றமும் காஸ்பி ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இப்போது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் ஹாங்காங்கோட ஹாங்சாங்கும் சீனாவோட ஷங்கை இரண்டும் தற்போது இறங்கிய வியாபாரமாகிறது. ஸோ இதை ஒட்டி நம்முடைய சந்தை எந்த மாதிரியான குழு கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி கிஃப்ட் நிஃப்டினுடைய டைமிங் வேற, அதனால அவங்களுடைய க்ளோசிங் அப்படின்றது அவங்களோட முந்தைய நாளோட க்ளோசிங் ஒப்பிட்டு போடுவாங்க. அதனால நம்ம அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்மளுடைய 3 மணியோட க்ளோசிங், அதே மாதிரி அவங்களுடைய நைட் க்ளோசிங் என்னவோ அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 40-50 புள்ளிகள் இன்று இறங்கி தூங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம். அதனால நம்ம கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னு போடுறோம். கிஃப்ட் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது சற்றே வந்து அட்பார் இல்லைன்னா கொஞ்சம் ஏற்றத்தோடு இருப்பதாக தெரியலாம். ஆனால் நம்முடைய க்ளோசிங் பேசிஸ்ல நம்ம அதை பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு 40-50 புள்ளிகள் இறங்கி துவங்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் ஸ்டில் இன்டாக்ட். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த ரேஞ்சிலே தான் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 19,250 சப்போர்ட் லெவல் ஆகும். 19,750 அப்படின்றது இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு அந்த மிட் பாயிண்ட்ல வியாபாரமாகி வருகிறது. நிஃப்டி பேங்க்கும் அதே மாதிரி நம்ம ஆஃப்டர் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொஞ்சம் இறக்கி போட்டிருக்கோம். சப்போர்ட் லெவல் அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த குறுகிய எல்லைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய இதுக்குடைய மிட் பாயிண்ட்ல தான் வியாபாரமாகி கொண்டு வருகிறது. ஆனால் சற்றே நிஃப்டியை விட வலிமை குன்றியே காணப்படுவதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது சற்றே உயர்ந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். 4.12%. டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா 102.59 சற்றே உயர்ந்திருக்கிறது. பிரண்ட் குரூடும் அந்த $87 கொஞ்சம் சாஃப்டன் ஆயிருக்குது 86.21. அப்கோர்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து கோல்டு வந்து படிப்படியாக இறங்கி வர்றதை பார்க்குறோம். $1914 per ounce அப்படின்னு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அப்படின்றது 1950-55 இந்த டாலர்ல இருந்து $1914 இறங்கி வருவதை பார்க்குறோம். ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1910 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் போன தடவை சப்போர்ட் எடுத்தது. அந்த சப்போர்ட் இந்த முறை எடுக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது உடைக்கப்பட்டால் சற்றே வலிமையான இறக்கத்திற்கு தங்கம் தயாராகலாம். USD INR 82.69 அப்படின்ற லெவலில் இருக்கு. ஆக்சுவலி 82.8385 இந்த மாதிரி ஒரு அந்த அப்பர் பேண்ட் கிட்ட இருந்தது நம்ம பார்த்தோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் நேற்று பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்கப்பட்டது. ஸோ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்ற அறிவிப்பு வந்த பிறகு இது பழையபடி கொஞ்சம் கொஞ்சமா ரூபாயானது வலிமை பெற ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ சிபிஐ இன்ஃபிளேஷன் கூல் ஆஃப் எதிர்பார்த்ததை விட குறைய ஆரம்பித்திருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆர்பிஐ மீட் நேற்றுக்கு முடிவுற்றது. வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்ற அறிவிப்பு என்பதும் ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கலாம் நம்முடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும். Q1 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் கார்ப் ஆக்சுவலி டாப் லைன்ல பெரிய அளவில் வளர்ச்சி இல்லைனாலும் கூட ஆபரேஷனல் ப்ராஃபிட் கூடியிருப்பது என்பது சாதகமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதனுடைய காம்படிட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் இது சப்டியூடா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ டிவிஎஸ் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் வலிமை பெற்று காணப்படும் போது ஹீரோ மோட்டார் கார்ப் இன்னும் கொஞ்சம் சிரம திசையில் தான் இருக்கிறது. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ட்ராங்கான ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்து கிராசிம் வந்து எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் என்பது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருக்கிறாங்க நட்டத்தில். அதனால அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. ஏற்கனவே பெரிய ரன் அப் கிராசிங் மாதிரியான பங்குகள்லாம் பெரிய ஏற்றத்தில் இருக்குது. அதனால ப்ராஃபிட் புக்கிங் வந்தால் இறக்கம் கணிசமாக இருக்கலாம். இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஓஎன்ஜிசி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஏபிபி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இது மாதிரி பல நிறுவனங்கள் வர இருக்கு. அதில் முக்கியமான சில நிறுவனங்களை நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். எஃப்ஐஎஸ் வந்து இப்போ கடந்த 2 நாளா வாங்குறவங்களா மாறி இருக்கிறாங்க. நேற்றுக்கு 331 கோடி என்ற அளவு கேஷ் மார்க்கெட்ல வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி டிஐஸும் கணிசமான அளவு வாங்கியிருக்காங்க 703 கோடி என்ற அளவுக்கு.
ஆகவே இந்த இடத்துல ஒரு பாட்டம் அவுட் ஆகுமா அப்படின்றத நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் அனலைஸ் பண்றோம். இந்த நேம் ஆஃப் ஆக்ஷன் பாயிண்ட். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த இறக்கத்திற்கு பிறகு வந்த ஏற்றத்தை வந்து ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த புல் பேக் ரேலி அப்படின்றது இப்போ ஒரு 4 நாளா ஒரு சைடு வேல இருக்கதா எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒரு நேத்திக்கு முடிஞ்ச கேண்டில்ங்கிறது ஒரு பியர் கேண்டிலா பார்க்குறோம். ஸோ அதனால ஒவ்வொரு ஏற்றத்திலும் அங்கே செல்லிங் ப்ரெஷர் கூடுதலாக இருக்கிறத பார்க்குறோம். சப்போர்ட் 19,250லையும் மேலே ரெசிஸ்டன்ஸ் 19,780லையும் இன்னமும் இருக்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.